அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த சுக்கிர பகவான் எப்ப கிரக பயிற்சி வருது கரெக்டா பாருங்க. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார். மெயினா பாருங்க, சுக்கிரன் இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது. கால புருஷனுக்கு 1வது இடத்துல மேச ராசியில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருக்காருங்க. இது என்ன யோகம் இருக்கும்? உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கிரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது, இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம், குரு பயிற்சி கொடுத்தோம். எல்லா பயிற்சிக்கும் சரி, அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம். கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும். சுக்கிர பகவான் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுப கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. யார் ஜாதத்துல சுக்கிரன் வர்றாரு திடீர்னு அப்ப ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க. உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கிர பகவான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. மிதுனத்துல பிறந்தா இதுலயுமே பாருங்க புத்திசாலியான ராசி மிதுன ராசியை சொல்றாங்க. பயங்கரமான அறிவு சிந்தனை இந்த மிதுன ராசி நிறைய பேர்ட்ட இருக்கும். அதாவது அறிவான குணம் இருக்கும் மிதுன ராசியில பிறந்துட்டா. ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய கேரட் மிதுன ராசிக்காரா தான். பயங்கரமா சிந்திப்பாங்க. நல்ல சிந்தனையாற்றல் மிதுன ராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன்னா புதன் இதுக்கு அதிபதி. தகவல் தொடர்பு நிறைய பாருங்க, இந்த குடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாம் பாருங்க, கமிஷன் ஏஜென்சி, குடுக்கல் வாங்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே மிதுன ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. ஒண்ணு மிதுன லக்னமா இருப்பாங்க, இல்லைன்னா மிதுன ராசியா இருப்பாங்க. இவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி 2 விதமான குணம் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் மிதுன ராசி என்பவர்கள்ட்ட. ஆனா ஒரு காரியத்தை நினைச்சா கண்டிப்பா அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரை. ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. இதுலயுமே தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய நபர்கள் மிதுன ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். மிதுன ராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம குறைஞ்ச நாள் தான் சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அதுவும் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. மிதுன ராசி என்பது எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்முடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். யாருமே இந்த கலியுகத்துல கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கண்டிப்பா கொடுத்திருப்பார்.
அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும்? உடைய பிறப்பு ஜாதத்துல திசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் வரும்போது அந்த கர்ம வினை வேலை செய்யும். பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது பரிகாரம் மூலமாக நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் அழகா கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பயணிச்சு போய்கிட்டே இருக்கணும். இப்ப இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. சுக்கிரன்னா ஆசைக்கு அதிபதி சுக்கிர பகவான் சொல்றாங்க. திடீர் உல்லாச பயணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. கலை இசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. ஒரு பொருளை வாங்கினா அழகான பொருட்கள், அழகான ஆபரணங்கள் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான் ஆதிக்கமா வர்றாரு. அப்ப இதெல்லாம் நிறைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானா வருது. மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் தான். நல்ல உல்லாசமாக இனிப்பு சுவை இது எல்லாத்துக்கும் காரகர் சுக்கிரனா வர்றாரு. அப்படிப்பட்ட சுக்கிர பகவானை கிரக பேச்சு தான் பார்க்க போறோம். எல்லாரும் பாருங்களேன், சுக்கிர தசை சுக்கிர புத்திய வந்துருச்சுன்னு பாருங்களேன், ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்ப்பாங்க. ஆகா சுக்கிரன் வந்துட்டு ஏதாச்சும் யோகம் இருக்குமா? ஏன்னா திடீர்னு வந்து யோகத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் தான் சொல்றாங்க. திடீர்னு ஒரு மனிதனுக்கு யோகம் வரதான் சுக்கிர பகவான் இருந்தாதான் வர முடியும். பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரன். அப்படிப்பட்ட கிரக பேச்சை நம்ம பார்க்க போறோம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இது ஒரு பொது பலனா கொடுக்குறேன். உங்க ஜாதத்துல சுக்கிர புத்தி வருதான்னு பாருங்க, சுக்கிரனுடைய ஆதிக்கம் வருதான்னு பாருங்க. இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க, உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். உங்க ஜாதகத்துல சுக்கிரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பாத்துக்கோங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கு அவர் யோகாராக வருவாரு, ஒவ்வொரு லக்னத்துக்கு பகை கிரகமா வருவார். அது உங்க லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய விதிஜாத்துல லக்னத்தை பொறுத்தா சுக்கிரன் பலனை கொடுப்பார். இந்த கோச்சார நேரத்துல சொல்றேன். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடலுங்கிறாங்க. அப்ப சுக்கிரபவன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறோம் பார்ப்போம். உதவ பாருங்க, ஒரு ராசில இருந்து 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது கன்னி ராசியில. அடுத்து பாருங்க 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கும்பராசில 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது மீன ராசியில 11ஆம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க. 11ஆம் பாவத்துல மேச ராசியில 12ஆம் பாவத்துல பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷப ராசியில. இதுல பாருங்க, இந்த குரு பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா மே மாசம் 1ஆம் தேதி தான் அவர் பயிற்சி ஆகி 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. ஏப்ரல் மாசம் 24 தான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி வருது. ஏப்ரல் 24 இருந்து மே மாசம் 19ஆம் தேதி வரை சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி இருக்குது. ஒரு மாசம் மேக்சிமம் 25-27 நாட்களுக்குள்ள வருவார் சுக்கிர பகவான். அப்போ உங்களுக்கு என்ன யோகத்தை இந்த மிதுன ராசிக்கு கொடுக்க போறார்? உங்களுக்கு சுக்கிரன் எத்தனாம் வீட்டு அதிபதி நம்ம பார்க்கணும். சுக்கிரன் தான் உங்க ஆசையை காட்டக்கூடிய கிரகம். உங்க மனசுல உள்ள ஆசையை வெளியில கொண்டாடக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க மிதுன ராசிக்கு. திடீர் ராஜயோகத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தான். உழைப்பே போடாத பணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதி, நம்மளுடைய பயணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை சொல்றாங்க. போகஸ்தானம், படிக்கரை சுகம், போகங்கள் எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானை உங்களுக்கு சொல்றாங்க. இந்த அதிபதி இப்ப எங்க இருக்கிறார்? 11ஆம் இடத்துல உபஜய லாபஸ்தானத்துல போய் சுக்கிர பகவான் உட்கார்ந்துக்கிட்டாரு. நான் ஏதோ ஒரு விஷயத்த உனக்கு லாபத்தை கொண்டு காட்ட போறேன், நீ எடுத்துக்குன்னு சொல்லி சுக்கிர பகவான் உங்களுக்கு சொல்றாரு. இதுதான் இந்த சுக்கிர பயிற்சி மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோக பயிற்சி நான் சொல்லுவேன். சுக்கிர பகவான் மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க போறார். இதை எடுத்துக்க நீங்க தயாரா இருங்க. பயங்கரமான ஒரு யோகம், வாழ்க்கையில எதிர்பார்க்காத யோகம். இது என்னது? வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு திடீர் ராஜயோகம் மிதுன ராசிக்கு வரப்போகுது. ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருக்கான் பார்த்துக்கிட்டு பலனை தூக்கி வைங்க, சூப்பரா இருக்கும். மிதுன ராசிக்கு எல்லா டைம் நல்லா இருக்கும். இனிமே புதன் உங்களுக்கு வக்ரமாயி நீசமாயி ஒரு நிறைய தடையை கொடுத்து விட்டாரு. உங்களுக்கு உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், உங்களோட உடல் ஆரோக்கியம், மாமனார் மாமியார் உறவு, பணம் சம்பந்தப்பட்ட நிறைய செலவுகள், நிறைய ஒரு பணத்தை இழந்தது, நிறைய செலவு இந்த காலகட்டத்துல நீங்க பாத்துட்டீங்க. இந்த 1 மாத காலகட்டத்துல
1.5 மாசமா காசு பணம் குடும்பத்துல தங்கல, பெருசா இன்கம் அங்க இல்ல, உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் பிரச்சனை எல்லாமே ஒரு கலகத்தை நீங்க பார்த்துட்டீங்க இதுக்கு முன்னாடி. இனிமே பார்க்க மாட்டீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. எல்லாமே யோகமா சூப்பரான ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறாரு. எதை தொட்டாலும் சரி, இனிமே உங்க வாழ்க்கை ஒரு பொன்னான வாழ்க்கையா மாறுது. ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க, நான் சொன்ன விஷயத்துல கண்டிப்பா மருத்துவ செலவு மிதுன ராசிக்கார கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஒன்றும் பண இழப்பு வந்துருக்கும், இல்லை மருத்துவ செலவு குடும்பத்துல வந்துடும், இல்லை வீட்டு இடத்து பூமியில விரைய செலவை பார்த்துருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க. இது எல்லா செலவும் மிதுன ராசி இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒரு விரைய செலவு அதிகமா பார்த்தாங்க குடும்பத்துல, ஒரு கலகம், போட்டி, போராட்டம், தடைகள், இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களுக்கு எந்த ஒரு நல்ல பலனும் இதுக்கு முன்னாடி கிடையாது. புதன் நீசமாய் வக்ரமாக கூடாது, இது எல்லாமே பலவீனத்தை கொடுத்தாரு. இப்ப சுக்கிரபானும் சூரிய பகவானும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்குறாரு. சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை இந்த காலகட்டத்துல கொடுக்கிறார். இந்த சுக்கிர பேச்சு வாழ்க்கையை மாற்றக்கூடிய பேச்சியாக உங்களுக்கு வருது. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருதுங்க. சுக்கிரன் சூரியன் இணைவு சூப்பரான ஒரு யோகம், பயங்கரமான யோகம். எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரிய சிந்தனை உங்களுக்கு வருங்க. தைரியமா நின்று ஜெயிக்கக்கூடிய டைமிங் உங்களுக்கு வேலை செய்யும். பார்த்துக்குங்க. ஒரு தலைமை பொறுப்பு உங்களை தேடி அழகா சூப்பரா கொடுக்குறாரு. ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்துல நீங்க போறீங்க, ஒரு தலைமை பொறுப்பு நோக்கி நீங்க செல்ல போறீங்கன்னு சொல்லி காட்டுறாரு சுக்கிர பகவான். சுக்கிரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. கேதுவோட சாரத்துல, கேது 4ஆம் இடத்துல நிக்கிறார். எப்ப? கரெக்டா 5ஆம் தேதி வரை கேதுவோட சாரத்துல போவார். நல்லா பாருங்க, கேதுவோட சாரத்துல மே மாசம் 5ஆம் தேதி வரை. எடுத்தவன சுக்கிரன் என்ன சொல்லுவார்? உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவார். அப்ப இடத்துல, பூமியில, டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, உடம்பு சுகத்துல பிரச்சனை, அம்மாவுக்கு உடம்புல பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு, குடும்பத்துல ஒரு சுகம் இல்லாத தன்மை, இது எல்லாமே இருந்துச்சு பாத்தீங்களா? மருத்துவ செலவை சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்ப உடல் உபாதனமே பெருசா தாக்கத்தை கொடுக்க மாட்டார் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ மாத்துறது, வாங்குறது, பண்றது எல்லாமே சொகுசுக்காரு, சொகுசு பங்களா வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர், எழுத்து கடிதம், இது சம்பந்தப்பட்ட தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். இது எல்லா துறையும் நல்ல ஒரு இயங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அடுத்து நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்காம இருக்காங்க பாருங்க. வேலை உத்தியோகம் கிடைக்காத நபர்கள்லாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்க போகுது. ஏன் கிடைக்க போகுது? உங்களுடைய ராசி அதிபதியை புதனை போய் இந்த செவ்வாய் பகவான் தொடர்றாரு. செவ்வாய் சேர்ந்துட்டார். செவ்வாய் புதன் இணைவு. இந்த சுக்கிர பகவான் பாருங்க, உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது ப்ரமோஷனான ஒரு வேலை கிடைக்க போகுது. ப்ரமோஷனான வேலை கிடைக்க போகுது உங்களுக்கு. செவ்வாய் வந்து ராசி அதிபதி தொட்டாவே வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு. கரெக்டா நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் தான் வேலை கண்டிப்பா உண்டு. ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்குது. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு லாபத்தை சூப்பரா பார்ப்பாங்க. இந்த காலகட்டத்துல பாத்துக்கோங்க. பெருங்கொண்ட பணஸ்தானத்துல வந்து இந்த சுக்கிரபான் பலமா இருக்கு. அந்த வீடு கொடுத்த அதிபதி 10ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து பலமா உட்காந்துருக்காரு. அப்ப சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதக தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும். திருமண பேச்சுகள் பேசுங்க. திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது. நீங்க திருமணம் பேசி திருமண வாழ்க்கை முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயம் அனுகூலம் அமையும். குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும். நிறைய பேருக்கு பிடிச்சமான நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் குழந்தையோ, பூர்வீக சொத்தோ, பூர்வீக இடமோ ஏதாச்சும் ஒண்ணு வரணும் உங்களுக்கு. ஒண்ணு பூர்வீக சொத்து, பூர்வீக இடம் வரணும், இல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இது எல்லாமே சாதகமா அழகா கொடுக்குறாரு. சகோதர உறவு, சகோதரி உறவு எல்லாமே ஒரு குடும்பத்தை பத்தி சிந்திக்கிற குணம் எல்லாமே வரும். உடல் பிரச்சனையும் இருக்காது. அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க. நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா கிடைச்சிடும். வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய நபர்கள் கண்டிப்பா போகலாம். வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்கலாம் கண்டிப்பா வேற கண்ட்ரிக்கே மாத்தி வேலை, ப்ரமோஷன் வேலை உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கோங்க. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. அடுத்து பாருங்க, உங்களுக்கு அரசியல் ஃபீல்ட்னா நல்ல ஒரு அனுகூலம் கிடைச்சிடும். அரசாங்க அரசியல் ஃபீல்ட்ல பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. மிகப்பெரிய ஒரு லாட்ரி யோகம். நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பத்தி மிதுன ராசியை கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா 100% வெளிநாட்டுல உள்ள வசிக்கூடிய நபர்களாம் எல்லாத்துக்குமே லாட்ரி யோகம் வரது வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம பண்ணாம ஜாதக முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இருக்கக்கூடிய நபர்கள், ஐடிஐ ஃபீல்டில் வேலை கூடிய நபர்கள்,
அடுத்து பாருங்க, கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே டைம் சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த சுக்கிர பயிற்சி. கமிஷன் வேலை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும். மருத்துவ செலவுன்னு பெருசா இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இனிமேல் மருத்துவ செலவு குறைஞ்சிடும். பெண்களுக்கு எல்லா தொழில் வேலையும் நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். இதுல முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். இதுலயுமே ஒரு தைரியமான குணம் இருக்கும். ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. அதாவது இந்த மிருகசீரிஷத்தை பிறந்தவங்க தைரியமான சிந்தனை இருக்கும். எப்போதுமே பாருங்க, தொழில் வேலை உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, வேலை உத்தியோக கிரகத்தோட சேர்ந்து உங்க ராசி அதிபதியோட இந்த செவ்வாய் போட சேர்ந்து இறங்கிறார் உங்க நட்சத்திர அதிபதி. அப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகங்கள், நல்ல ஒரு பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இந்த சுக்கிர பேச்சில் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. சுயமா தொழில் பண்ண எண்ணங்கள் மைண்ட் செட்ல ஓடிடும். பாத்துக்கோங்க, ஜாதக தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். மாமனார் மாமியா உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்க மூலம் நிறைய அனுகூலங்கள், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், ஏதாச்சும் ஒரு பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நேரங்கள், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இது எல்லாமே நல்லா இருக்குது. கணவன் மாற்றங்கள், கணவன் மனைவி உறவுகள், வண்டி வாகன பிசினஸ், மருத்துவத்துறை, அடுத்து கட்டிடத்துறை, இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டத்துல. அப்ப எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் தேடி வருது இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரத்துல பிறந்தவங்க சூப்பரான டைம் இருக்கு பாருங்க உங்களுக்கு. திருவாதிரத்துல பிறந்தவங்க உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்ந்து புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயும் சேர்ந்து இணைகிறாரு பாருங்க. அப்ப அந்த உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை, தடைகள் இதெல்லாமே நீங்கிரும். உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைச்சிடும். வெளிநாட்டுல உள்ள நபர்கள்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். கெமிக்கல் ஃபீல்டு, வெளிநாடு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இது எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப அதே மாதிரி பாருங்க, உங்கள் தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் நல்ல அனுகூலமா வரும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். இனிமே எந்த ஒரு வேலை எடுத்தாலும் உங்களுக்கு எல்லாமே வெற்றியா உங்க பக்கம் தேடி வருது. இந்த திருவாதிரத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்குறாரு. அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு விரைய செலவு குடும்பத்துல வருது உங்களுக்கு. கரெக்டா மே மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, வீடோ இடமோ பூமியோ விரைய செலவு கண்டிப்பா உண்டு. கணவன் மணிக்குள்ள உள்ள மன வருத்தம் நீங்கிரும். நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு. தொழில நல்ல ஒரு புதுசா ஒரு விரைய செலவு பண்ணக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது. அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு. தொழில், வேலை, உத்தியோக மாற்றங்கள், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் எல்லாமே லாபத்தை கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க. இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் மாத்துறது, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே லாபத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.